ஒருத்தனை நேரடியாக கத்தி எடுத்து குத்தி கொலை பண்றதுன்றது கொலைன்றது தெரிஞ்சு போயிடும். அது கொலைன்னு தெரியாம அவன் சாகரான்னு தெரியாம அவன் செத்து போயிடணும். அதுலயும் நான் தான் அவனை கொல்றேன்னா நான் தான் கொன்னேன்னு அவன் சொல்லக்கூடாது. நான் தான் அவனை காப்பாத்தினேன்னு அவன் நினைச்சுக்கிட்டே அவன் செத்து போகணும். ஆனா நான் தான் அவனை கொன்னு இருப்பேன். இப்படி ஒரு யுத்தி இருக்கு பாருங்க. இதுதான் கேஸ் லைட்டிங் சொல்றாங்க. அந்த யுத்திக்கு, அந்த கேஸ் லைட்டிங்க்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு ஆவணத்தை காட்ட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டா, இந்தியால அதுக்கு பேர் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. யாருக்கு எதிராக செயல்கிறார்களோ அவர்கள் தனக்கு எதிராக இவர்தான் செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளாமலே அவர் அந்த துன்பத்திற்கு உள்ளாகக்கூடிய மிகப்பெரிய ஆவணம். அது கல்வி சம்பந்தப்பட்ட ஆவணமே கிடையாது. கல்விக்கும் அந்த ஆவணத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இந்தியாவை ஒரு ஒற்றை பண்பாட்டு நாடாக மாற்றுவதற்கும் கல்வியை ஒட்டுமொத்தமாக தனியார் கிட்ட கொடுக்கிறதுக்கும் இந்த ரெண்டு சூழ்ச்சியும் உள்ளடக்கிய ஒரு ஆவணம். அப்ப அந்த ஆவணம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அரசு கல்லூரி, அரசு பள்ளிகளை தனியார் கிட்ட கொடுக்கிறதுக்கு அவங்க எல்லா வேலைகளும் அங்க தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. அரசு முழுசா செலவு செய்யாது. இங்க விடுதலை பெற்ற பிறகு 1968 கல்விக் கொள்கையை பார்த்தோம். அதுல நமக்கு விமர்சனம் இருக்கு. 86 கடுமையான விமர்சனம் இருக்கு. 92லயும் நமக்கு விமர்சனம் இருந்தது. ஆனால் கல்விக் கொள்கை நிராகரிப்போன்ற முழக்கம் வைக்கல. காரணம் என்னன்னா,